ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நெக்ஸ்ட் வீடியோ நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன், விலாக்லேயுமே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நவம்பர் 18 காஞ்சிபுரத்தில் இருக்கிற குபேரர் கோயிலோட அந்த பெரிய வாசல் வந்து திறப்பாங்க. அந்த நவநிதி படிகளை இன்றைக்கி மட்டும்தான் பக்தர்கள் வந்து அது வழியாக போய் சாமி கும்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். நான் வீடியோ போட்டிருந்தேன், நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வெடிகாலம் 4:30 மணிக்கே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே 9:30 ஆகுது. ஏன் பொறுமையாக கிளம்புறேன் அப்படின்னா, சிட்டியிலேருந்து கிளம்பணும் அண்ட் டிராஃபிக்காக இருக்கும். ஸ்கூலு வேலைக்கு போகிறவங்கலாம் போகட்டும், நம்ம பொறுமையாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் காலையிலேருந்து ஒரே மழையுமே கூட, அதனால் 9:30க்கு இப்போ நான் கிளம்புறேன். இன்றைக்கி அச்சுமே என் கூட வரான். ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அஸ்வின் வந்து ஈவினிங்காக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ வந்து கோயிலுக்கு கிளம்புறோம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் நான் விளக்கேற்றுறேன் அதனால் சரி விளக்க குளிர வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கல, வழியில் வாங்கிக்கலாம். லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ணும் போதே வந்துட்டு இந்த கோயிலில் வீடியோ அலௌடு இல்லை, நீங்கள் மட்டும் எப்படி வீடியோ எடுக்கிறீங்க, நீங்கள் மட்டும் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க. ஒரு சிலர் இன்னும் கூட ஒரு ஸ்டெப்பு நக்கலாக போயிட்டு என்ன போடுறாங்க அப்படின்னா, பணம் இருந்தால் சாமி கூட வீடை தேடி வரும், உங்களுக்கெல்லாம் வந்து பணம் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கோயிலுக்கு எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேண்டுகோள், இல்லை அவங்களுடைய கீ பாயிண்ட் அதுதான். ஸோ அப்போ யார் மூலியமாக சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த பெர்மிஷன் கொடுத்தாங்க. நானும் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன், இன்சார்ஜ் கிட்ட நான் பெர்மிஷன் கேட்டேன். நான் வந்து இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா நான் அதை காமிச்சா தானங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னதுனால, ஓகே நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு எனக்கு அந்த அத்தாரிட்டி வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போவும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் நேற்று ராத்திரியே பெர்மிஷன் கேட்டுட்டேன். அவங்க எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, எந்த என்ட்ரன்ஸ் வழியாக வரணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க பெர்மிஷனோட தான் இந்த வீடியோவை நான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? அதை நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிக்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும், ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வித் பர்மிஷனோடு எடுக்கிறோம். சரிங்களா? சரி, டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்புவோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டிராஃபிக் இல்லைங்க. ஓரளவுக்கு நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே காஞ்சிபுரம் ரீச் ஆகிட்டோம். நான் வந்து இப்போ சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு ஆர்ச் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரோட் சைட்லேயே நமக்கு கோபுரம் தெரிய ஆரம்பிச்சிடும். போர்டுமே போட்டிருப்பாங்க. ஸோ நிறைய பேருமே ரூட்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்து வீடியோட ஓப்பனிங்லேயே வந்து ரூட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா என் கண்ணையே என்னால் நம்ப முடியலங்க. ஜனமன்னா ஜனம், அவ்வளோ ஜனம். ஷேர் ஆட்டோ பிடிச்சி டூ வீலரு, காரு, ரோடு ஃபுல்லாகவே கார் நின்றுட்டு இருந்ததுங்க. கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி டிராஃபிக்கே வந்து அங்கே பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. யாருமே உள்ளே போக முடியாத அளவுக்கு. எத்தனை மணிக்குலேருந்து கூட்டம் நிற்குதுன்னு எனக்கு தெரியல. பட் அவ்வளோ ஜனம் நின்றுட்டு இருந்தது. நீங்களே பாருங்களேன், அவ்வளோ ஜனம் நின்றுட்டு இருந்தது. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜு ஃபுல்லுமே வந்து இந்த பாருங்க எப்படி கிராஸ் பண்ணுறாங்க. அந்த பிரிட்ஜ் ஃபுல்லுமே வந்து அவ்வளோ ஜனம் நின்றுட்டு இருந்தாங்க. என்னடா இது நம்ம காஞ்சிபுரம் தானா, என்ன இவ்வளோ கூட்டம் அப்படின்ட்டு ஒரு செகண்ட் வந்து ஒன்றுமே புரியல. இந்த கூட்டத்தில் நம்ம எப்படி போய் சாமி பார்க்க போகிறோம், பார்க்க முடியுமா முடியாதான்ற அளவுக்கு அத்தனை குவெஸ்டின் வர ஆரம்பிச்சிருதுங்க மனசுக்குள்ளே. சரி ஓகே, கிட்ட போய் பார்ப்போம் என்னதான் நடக்குது, ஏதாவது கண்டிப்பாக வழி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் ஆக்சுவலாக நாங்கள் போனோம். 2 ரூட்டு தான் இருந்தது. அந்த 2த்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். சர்வீஸ் ரோடும் எடுத்து பார்த்துட்டோம், பிரிட்ஜு மேலேயும் ஏறி பார்த்துட்டோம், வண்டியெல்லாம் திரும்பிச்சு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா போலீஸ்கார் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, வண்டியை இங்கே ஓரமாக பார்க் பண்ணிடுங்க, உள்ளே கண்டிப்பாக அலௌடு கிடையாது, இங்கேருந்து நீங்கள் நடந்து தான் போகணும், நீங்கள் எப்பேற்பட்ட விஐபியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, யாருமே உள்ளே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு. ஆனால் அவர் சொன்ன இடத்துலேருந்து நாங்கள் நடந்து போனோம் அப்படின்னா உண்மையிலே சொல்லணுன்னா கிட்டத்தட்ட 5 to 6 hours ஆகும் சாமி பார்க்குறதுக்கு. அதாவது லைனில் நின்று போனோம் அப்படின்னா. ஸோ அதனால் இந்த ரூட்டு வேண்டாம், இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
வந்த வழியே திருப்பி நாங்கள் வந்து மாற்றி பிரிட்ஜு மேலே ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம். வண்டியை திருப்பி எடுத்தாச்சு. நீங்களே பாருங்கள், எதிர்த்தாப்பில் போன தப்பான டைரக்ஷனில் போன வண்டியெல்லாம் ரிவர்ஸில் வந்துட்டுருக்கு. எல்லாரையும் திருப்பி அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து தான் டிராஃபிக்குமே ஹேண்டில் பண்ணுறதா இருக்குது. அதுக்கப்புறம் இறங்கி அங்கேருந்து அவங்கள கேட்டேன், நீங்கள் சாமி பார்த்தீங்களா, நீங்கள் சாமி பார்த்தீங்களா அப்படின்ட்டு. ஒரு சிலர் சாமி பார்த்துருந்தாங்க. பார்த்துட்டு வெளியில் வந்தவங்க கிட்ட கேட்டேன், 4 மணி நேரம் ஆச்சாங்க சாமி பார்க்குறதுக்கு. என்னால் நம்பவே முடியல. என்னங்க சொல்கிறீங்க, உண்மையிலே 4 ஹவர்ஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, 4 ஹவர்ஸ் ஆச்சு சாமி பார்க்குறதுக்கு அப்படின்னாங்க. என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், இவ்வளோ க்ரௌடு எப்படி? ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருந்துருக்கணும். ஒருவேளை அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலையா என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நான் இப்போ தாங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். உள்ளே போயிட்டு வந்தவங்க வந்து, என்னக்கா இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது, இதை நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னாங்க. எனக்கே தெரியாதேம்மா, நானே இப்போ தானம்மா ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அக்கா உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன், உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இதில் ஒரு சிலர் வந்து டேட்டு மாறி தப்பாக வந்து அதுக்கு முன்னாடி நாளே போயெல்லாம் கோயில் விசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெசேஜஸில் சொல்லியிருந்தாங்க, அக்கா நான் தப்பான நாளில் போய் பார்த்துட்டு வந்துட்டேங்க, பட் இருந்தாலும் நான் சாமி தரிசனம் நல்லா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரை என்னால் பார்க்க முடிஞ்சுதுங்க. நிறைய பேர் வந்து எங்களோட செல்ஃபீஸ் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து எங்களோட பேசினாங்க. எல்லாருமே வந்து அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்தாங்க. நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, இன்னும் நிறைய பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி நிறைய அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்தாங்க. அச்சுவை ரொம்ப ரசித்தாங்க. அண்ணா சமைச்சதை பற்றி சொன்னாங்க. அண்ணா பாவம் தனியாக சமைக்கிறாரு, அண்ணா வரலையா அண்ணா வரலையா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஒன்ஸ் அகெயின் இந்த வீடியோலையும் சொல்கிறேன், அங்கே எங்களை கண்டுபிடிச்சி வந்து பேசின அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. கோயிலுக்கு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நல்ல வெயிலுமே கூட. நிறைய பேர் குழந்தைங்களை தூக்கிட்டு வந்திருந்தாங்க, வயசானவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. பட் அந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு நான் ஆக்சுவலாக உள்ளே போய் சாமி பார்த்துட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லிட்டும் நான் வந்தேன். நிறைய க்ரௌடு வெளியில் நிற்கிறாங்க. இவ்வளோ பேரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் ஏதாவது ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும். அட்லீஸ்ட் வேறு ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். இருக்கிறவங்களாவது பார்த்துட்டு போட்டோம், ஏன்னா இன்னும் நிறைய டைம் இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன். பட் அவங்களாலுமே வந்து க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னொன்று நிறைய வாலண்டியர்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்கங்க. மேபி காலேஜ் பசங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னால் பார்க்க முடிஞ்சது, நிறைய யூனிஃபார்மில் இருந்தாங்க உள்ள. ஸோ எல்லாருமே வந்து மனித சங்கிலி மாதிரி அமைச்சு எல்லாரையுமே வந்து இம்மீடியட்டாக போங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஒரு இது ஓகே, ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே வந்த யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குங்குமம் கூட கிடைக்கல. அதெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. ஒரு குங்குமம் கூட கொடுக்கல, குங்குமம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை பற்றி ஒரு இதுவாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் எங்கன்னா ஒரு இடத்துல வச்சுருந்துருக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தர் கொடுத்துருந்துருக்கலாம். சாமி அந்த படி ஏறி நம்ம போகிறோம், ஜஸ்ட்டு சாமி பார்க்குறோம், உடனே திரும்பி வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு நின்று ஒரு திருப்தியாக சாமி கும்பிட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே நான் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அந்த மாதிரியான இல்லை, போங்கன்னு அப்படியே வந்து, ஏன்னா பின்னாடி அவ்வளோ ஜனம் நிற்குது, அதையும் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா வெளியில் அவ்வளோ ஜனம் நிற்குது. அதனால் எல்லாருமே நிற்க வச்சு நம்ம ஒவ்வொருத்தருக்காக வந்து அந்த தீபாதரனெல்லாம் காட்டிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா உண்மையிலே ரொம்ப டைம் ஆயிரும். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜஸ்ட்டு படி ஏறுங்க, சாமி பாருங்கள், அப்படியே இறங்கிருங்க அப்படின்ற மாதிரி அப்படி தான் வந்து அமைப்பு இருந்தது. அதனால் சரி ஓகே, சாதாரண நாளில் போயிட்டு நல்லா திருப்தியாக நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெஷல் டேயில் இது பார்க்க முடிஞ்சதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. பட் ஒன்ஸ் அகெயின் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற மேனேஜ்மெண்ட் அடுத்த வாட்டி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ப்ராப்பராக, இன்னும் ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்க. ஜனங்க ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ பேர் வந்ததெல்லாம் பெரிய விஷயம், இந்த க்ரௌடு சும்மா கிடையாது. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் டைம் ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டோட, நல்ல ஆர்கனைசேஷனோட இதை வந்து இன்னும் சூப்பராக பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலே எல்லாருமே ரொம்ப திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. இதுதான் என்னோட ஒப்பீனியன். வந்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஒப்பீனியனும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவ்வளோ பேரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை நீங்களும் இந்த வீடியோவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க, சாமி பார்த்துட்டோம், சிறப்பு தரிசனம், சரியான கூட்டம். இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஈவன் மேனேஜ்மெண்ட்டுமே எதிர்பார்க்கல. 1 கோடியிலிருந்து இன்னொரு கோடி வரைக்கும் நிற்கிது கூட்டம். எந்த விதமான டிக்கெட்டும் கிடையாதுங்க, ஸ்பெஷல் தரிசனம் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு ஃப்ரீ தரிசனம் மட்டும்தான். அதனால பார்த்தீங்கன்னா க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்களுமே இதை எதிர்பார்க்கல அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிறைய தள்ளு முள்ளுகள் இருந்தது தான். ஓகே, பட் இவ்வளோ பக்தி பார்க்குறது வந்து ரொம்ப அப்படியே மிகைப்பாகவே தான் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது ஆர்கனைசேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து என்னை பார்த்துட்டு, பிரியாக்கா நீங்கள் வீடியோ போட்ட பிறகு உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அட் த சேம் டைம், அக்கா உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான்க்கா வந்தேன், என்னக்கா இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னாங்க. அம்மா எனக்கே தெரியாதுமா இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நானுமே எதிர்பார்க்கல அப்படின்னேன். ஸோ நிறைய பேர் நின்று ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் நின்று சாமி பார்த்துட்டு போயிருக்காங்க. சாமியுமே வந்துட்டு அப்படி போய் அப்படி டக்குன்னு இப்படி பார்த்துட்டு இப்படி டக்குன்னு வர மாதிரி தான் இருக்குது. நான் அதுக்கு வந்து நார்மல் டேஸில் நம்ம போயிட்டு பார்க்குற அளவுக்கு கூட வந்து இந்த கூட்டத்தில் பார்க்க முடியல. ஸோ ஓகே, நம்ம எல்லாரும் பார்க்கணும் இல்லைங்களா சாமி, அதனால் எல்லாருமே வந்து டக்குன்னு வெளியில் வந்தால் தான் வெளியில் நின்றுட்டுருக்கிற அவ்வளோ ஜனமும் திருப்பி உள்ளே போக முடியும். இதை எல்லாருமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நைஸுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. ஸோ வீடியோ முடியுது. தேங்க்யூங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். See you, bye bye, tata, take care.